Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur. Choose who you want to be. மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு நிதி ஒதுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டி மத்திய அரசை கண்டித்து திமுக சார்பில் தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சென்னையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தயாநிதி மாறன், கலாநிதி வீராசாமி, மேயர் பிரியா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கூட்டத்தில் ஹிந்தி பேசும் மாநிலங்களுக்கே மோடி அரசு நிதி ஒதுக்கீடு செய்கிறது என குற்றம் சாட்டிய தயாநிதி மாறன், ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு மோடி அரசை கவிழ்ப்பார் என ஆரூடம் கூறினார். பெரிய ஜாம்பவான்கள் சப்போர்ட் யாரு? ஒன்று சந்திரபாபு நாயுடு, ஒன்று நிதிஷ்குமார். சரி, அங்கேயும் பாருங்க, உண்மையா செயல்பட்டாரா மோடி? இல்ல. நிதிஷ்குமாருக்கு 35,000 கோடி எதுக்கு? வெள்ளம் வந்துதான். வெள்ளம் வந்ததுனால 35,000 கோடியே அப்படியே தராரு. யாருக்கு? நிதிஷ்குமாருக்கு. ஹிந்தி பேசுகின்ற மாநிலம் பீகார். அதுக்காக சந்திரபாபு நாயுடுக்கு எப்படி ஆப்பு வச்சா தெரியுமா? 16,000 கோடி தர்றாராம். தரல. நீ கடன் வாங்கிக்கோ. யாரு? சந்திரபாபு நாயுடு கடன் வாங்கிக்கோ, அதற்கு நாங்க கேரண்டி தரோம். ஒன்றிய அரசு அதற்கு கேரண்டி தரோம். வட்டியை நீ தான் கட்டணும், அசலையும் நீ தான் கட்டணும். அப்ப என்ன? சந்திரபாபு நாயுடுக்கு ஆப்பு வைத்துள்ளார் மோடி. அப்ப என்ன அர்த்தம்? வெகு வரையில் சந்திரபாபு நாயுடு மோடிக்கு ஆப்பு வைப்பார். அப்போ இந்த அரசு நிற்காது. இதுதான் உண்மை. இதான் உண்மை. அதாவது என்ன சொன்னாலும் இந்தி பேசுகின்ற மாநிலத்துக்கு வாரி வாரி கொடுக்கின்ற அரசு தான் மோடி அரசு. இந்தி பேசாத மாநிலங்களை பழிவாங்குகின்ற நோக்குதான் மோடி அரசு. பெரம்பலூரில் நடைபெற்ற திமுக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் குறித்து திமுக எம்பி ராசா பேசியதை பார்க்கலாம். 25 வருஷமா குப்பை கொட்டி இந்த மோடியை பார்க்கலாம் படுற பாடு அப்படியே மூச்சு விடுறேன். என்ன தெரியுமா? நான் ஒன்னே ஒன்று சொல்றேன். இந்த பிரதமர் நாற்காலியில் உட்கார்ந்துருக்கக்கூடிய பண்பு இருக்குல்ல, நான் காங்கிரஸ் சொன்னா கோச்சுவாங்க, நேரு பேசுறாரு பெருசாங்க, இந்திரா காந்தி சொன்னா பெரிதாக பேசுகிறார், ராஜா புகழ்கிறாங்க. இந்த கட்சியை தொடக்கி வச்ச வாஜ்பாய் சொல்றேன். ஒண்ணுக்கு தெரியும், ஞாபகப்படுத்துறேன். 1998 ஜெயலலிதாவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை தமிழ்நாட்டிலே வைத்துக் கொண்டு பிரதமர் வாஜ்பாய் பிரதமராக பொறுப்பேற்கிறார். ஞாபகத்துக்கு கூட்டணியில ஜெயலலிதா, ஜெயலலிதாவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் 10 20 இருந்தாலும் பிரதமராக உட்கார முடியும். ஏறத்தாழ இப்ப இருக்க மாதிரியே மோடிக்கு இப்ப எப்படி ஆந்திராவிற்கு எம்பிக்கவோ பீகாருக்கு எம்பிக்கவோ சப்போர்ட் இருந்தாதான் இவர் பிரதமர் நாட்டாலும் உட்கார முடியும். இப்ப இவருக்கு ஒரு நிர்பந்தம். இதே மாதிரி நிர்பந்தம் வாஜ்பாய் என்கிற ஒரு உயர்ந்த மனிதருக்கு. வாஜ்பாய் அவர்களே, நீங்கள் பிரதமராக நீடிக்க வேண்டும் என்றால் கலைஞரை வீட்டுக்கு அனுப்புங்கள். இதான் நிர்பந்தம். மோடி அவர்கள் சாயங்காலம் கைது போட்டுப்பார். கொள்கையில வாஜ்பாய் உடன்பட்ட கொள்கை அல்ல. ஆனால் வாஜ்பாய் யோகியம் என்ன சொன்னா தெரியுமா? ஆட்சி வரும் பாவம் போகும். வரலாற்றில் வாஜ்பாய் என்ற மனிதன் தவறைத்தான் இருக்கக்கூடாது என்பதற்காக அன்றைக்கு ஆட்சியை காவு கொடுத்து ஜெயலலிதாவை தூக்கி எறிந்த உயர்ந்த மனிதன் உட்கார்ந்த நேரத்தில் இந்த மோடி உட்கார்ந்தார். மத்திய அரசின் பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு போதிய நிதி ஒதுக்கப்படாததை கண்டித்து தமிழகம் முழுவதும் திமுக இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது. திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே திமுக மத்திய மாவட்ட செயலாளர் வைரமணி மற்றும் வடக்கு மாவட்ட செயலாளர் காடுவெட்டி தியாகராஜன் ஆகியோர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான திமுகவினர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். மதுரை பழங்காநத்தம் பகுதியில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மதுரை மாநகராட்சி மேயர் இந்திராணி, திண்டுக்கல் லியோனி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கடலூர் தலைமை தபால் நிலையம் அருகில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கடலூர் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன், மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கோஷமிட்டனர். இதேபோன்று ஈரோட்டில் திமுக எம்பி பிரகாஷ் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான திமுகவினர் பங்கேற்றனர். Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur. Choose who you want to be.